ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டிகே சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா, GTA சாண்டர்ட்ஸ் எபிசோட் 14 தான் கைஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எனக்கு புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருந்தீங்க நிறைய பேர், அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே கேஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மிஷினுக்கு வந்துட்டோம். ஓகேவா, இறங்கி நம்ம டேரெக்டாக என்ன மிஷின்னு முதல்ல பார்ப்போம். இல்லை போயிட்டர்லாம். அவுட் ரைடர். ஓகே, இது என்னது, என்ன மிஷின்? ஓகே, ஜெஸ்ஸி பார்த்தீங்கன்னா ஏதோ சொல்கிறான் டீட்டெயில். ஓகே கேஸ், எதுக்கும் அவனுக்கு ஏதோ பிஸ்னஸுக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கார் வேணுங்கண்ணா. ஓகேவா, அதை பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கா. ஓகேவா, அதனால் இப்போ நம்ம அங்கே தான் இப்போ எடுக்க போகிறோம். ஓகேவா, அப்புறம் டீ போகணும், அங்கே இருப்பான்னா. ஓகேவா, பார்க்கலாம் இருக்கானான்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம அங்கே போகிறதுக்கு ஒரு காரு தேவை. இருங்க, நம்ம ஒரு காரை மடக்கிடலாம். இன்னும் மாட பேசிகிட்டு இருக்க. மைக்கார். ஓகே, பாய் சொல்லிட்டான். இந்த காரையே நம்ம எடுத்துக்கலாங்க. சீக்கிரம் இறங்கடா. ஐயோ, மசில்ஸ் வேறு ரொம்ப நாள் ஆச்சு ஜிம்முக்கு போய். மசில்ஸ் அப்படியே இறங்கிக்கிட்டே இருக்கு, மைனஸாகவே போயிட்டு இருக்கு. ஐயோ பரவாயில்ல, நம்ம பண்ணிடலாம். எங்கடா இருக்குது? பக்கத்தில் தான் இருக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, போயிடலாம். இந்த தண்டவாளத்தில் தாங்க போயிடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டைரெக்டாக அங்கே போயிடலாம். இங்கேருந்து ஒரு ஜம்ப்பு. மெதுவாக என்னாச்சு? அக்கா வந்துட்டா. ஒன்றும் இல்லைங்க. சரியா, ஓகே, அப்படியே போகலாம். அப்படியே நேராக போவோம். இவனுங்க யார் அப்புறம் இப்போ எதுக்கே தேவையில்லாமல் வரானுங்க. நான் வாட்டில் நேராக போயிட்டுருக்கேன். எதுக்கு தேவையில்லாமல் இங்கே வந்து என்னை முட்டினானுங்கன்னு தெரில. ஓகே பரவாயில்ல. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே இந்த காரை தான் நம்மளை எடுக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, பேர்லாம். ஓகேவா, இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்கும். என்ன சம்பவம்னா, வெயிட் அண்ட் சி வாட்சிங். ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டீபோனுக்காகவே நம்ம இவன் வெயிட்டிங் பண்ணிகிட்ருக்கான், வரட்டும். இவன் சிஜே பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஓகேவா, வெயிட் பண்ணி அவனுக்கே போகிறச்சின்னு உள்ளே போய் உக்காந்துடலான்ட்டு உள்ளே போய் கார் எடுத்து உட்கார போகிறான் சிஜே. ஓகே, உட்காந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த டீபோன் பார்த்தீங்கன்னா ஒளிஞ்சிருப்பான். அந்த ஒளிஞ்சிருக்கான் பாருங்க, அந்த காதெல்லாம் தெரியுது பாருங்க, லெஃப்ட் சைட் அந்த ஆட்டான். ஓகேவா, எதுக்கு அப்புறம் சிஜே பிடிக்கும் அப்படின்னா, சிஜே பார்த்தீங்கன்னா யாருக்குமே நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இவனுக்கும் இந்த இன்னொருத்தனுக்கும் ரொம்ப டவுட்டாக இருக்குது சிஜே மேலே அப்படின்னு இருந்தானா, அந்த டவுட்டை கிளியர் பண்ண தான் இவன் நீ யார், நீ எங்கேருந்து வந்திருக்க, உன் ஃபேமிலி என்னன்னு கேட்கா. ஓகேவா, பட் இந்த இது நம்ம பார்த்தீங்கன்னா ஜெஸ்ஸியை கில் பண்ண தான் போகிறோம் அப்படின்ட்டு இவன்கிட்ட சொன்னால் நம்ம மாட்டிக்கிடுவோம். ஓகேவா, அதனால் சிஜே பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிடுவான், நான் வந்து வேலை செய்ய தான், காசு சம்பாதிக்க தான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னோடனே ஓகே அப்படியே அப்படின்ட்டு விட்டுருவான். ஓகே, இதுக்கடுத்து இன்னும் கண்ணு வச்சுருக்கான் பாருங்களேன். ஓகே பாருங்க, இப்போ தான் சொல்கிறேன் நான் காசுக்காக தான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்பா. ஓகேவா, சரி ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொருத்தன் வருவான், பேர் தாண்டா எனக்கு வரவே மாட்டேங்கி. ஐயோ, ஓகே, இவன் தாங்க சந்திப்பேன். ஓகே, இவனுங்க ரெண்டு தான் பிளானே போட்டிருப்பானுங்க. அப்புறம் அவனே சொல்லிடுவான் போனேன், இவன் நம்ம நினச்ச மாதிரிலாம் இல்லை, இவன் காசு சம்பாதிக்க தான் வந்திருக்கான் அப்படின்ட்டு அவனுங்க ரெண்டு பேருமே இப்போ நம்பிடுவானுங்க. ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இடத்துக்கு இப்போ போகணும். அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா அங்கே போய் நான் கண்டினியூ பண்ணுறேங்க. ஓகேவா, ஏன்னா அது ரொம்ப தூரம் இருக்குது. ஆனால் இல்லை கேஸ், பக்கத்தில் தான் இருக்கா. ஓகே ஓகே, பக்கத்தில் தான் இருக்குன்னு, அதனால் அங்கே போய் பார்க்க. சரி, அங்கே போயிடலாம் நம்ம. இங்கே இருந்தால் தான் இருக்கு, நல்ல வேலை ஒன்றும் பண்ணல. இங்கே அப்படியே ஒரு இது என்ன மிஷன்? ஓகே, இந்த மிஷனா? ஓகே, இது கொஞ்சம் ஈஸியான மிஷன் தான் கைஸ். ஓகே, இது என்ன மிஷன்னா, அது அந்த ஒரு வேனை இருக்குது பார்த்தீங்களா, அந்த வேனை பார்த்தீங்கன்னா நம்ம பொறுமையெல்லாம் அதை எடுத்து அந்த ஓட்டுறான் பார்த்தீங்களா, அவன் ஓட்டுறவனையும் அந்த வேனையும் சேஃபாக ஒரு இடத்துக்கு கொண்டு போகணும். ஓகேவா, அதுக்கு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்னைப்பரும் இந்த லான்ச்சரும் தேவைப்படுது. அதனால் அதை எடுத்துகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா அவனை ஃபாலோ பண்ணிகிட்டே அந்த வேனையை ஃபாலோ பண்ணிவிட்டு போய் அடிச்சோன்னா கொஞ்சம் கடுப்பாக வரும். ஓகேவா, அதுக்கு என்ன ப்ரோ பண்ண அப்படின்னா, அதுக்கு தான் நம்ம அந்த வேன் எப்படி பார்த்தாலும் லேட்டாக தான் வரும். நம்ம அந்த வேனுக்கு முன்னாடியே போய் மொத்தமாக கொச்சன்னு இருக்கானுங்க, அவனுங்க எல்லாத்தையுமே இப்போ நம்ம போடணும். ஓகேவா, அப்படியே கொஞ்சம் தூரத்தில் இருந்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்னைப்பர் ஆடா இருக்கு, இதை இருந்தே போட்டுருங்க. சிவா, ஈஸி, இப்படி இருந்தே வச்சிடலாம். ஓகேவா, இப்படி கரெக்டாக எனக்கு லான்ச்சரே விட தெரியாது. ஓகே, விழுந்துட்டா, சூப்பர், வேறு மாதிரி கேஸ். அந்த இருக்கானுங்க பாரு, அவனுங்களே அடிக்கணும், ப்ளஸ் அந்த காரையும் உடைக்கணும். ஓகேவா, நீனே சாலையாடா, இருங்க நம்ம ஸ்னைப்பர் எடுத்துக்கலாம்.
இல்லைங்க ஸ்னைப்பர் இவனுக்கு இது இந்த கண்ணே போதும்னா. என்னடா கரெக்டாக பண்ண மாட்டேங்கி. ஓகே சூப்பர். எதுக்கு எடுத்து இன்னொரு இதுவாக 2 பிளாக் இருக்குங்க ரோடு பிளாக் இல்லை 2 இல்லை 4 3 ரோட் பிளாக் பண்ணுவானுங்க. 3 வாரம் 4 வாரம் தெரில பட் பார்ப்போம். ஓகேவா எனக்கு தெரிஞ்சு 3 பேர் தான். இல்லை கைஸ் 4 பேர் தான் கைஸ். 4 பேர் கன்ஃபார்ம் 4 பேர் தான். ஓகேவா தெரில பார்ப்போம். ஓகேவா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதையும் இந்த மாதிரி லான்ச்சர் எடுத்து அப்படியே ரோட் பிளாக் ஏன் இப்போ ரோட் பிளாக் பண்ணியிருக்கானுங்கன்னா அந்த வேனில் ஏதோ இருக்குது. ஓகேவா என்னன்னு தெரில. அந்த வேனில் இருக்கிறது தான் நம்ம சேஃபாக ஒரு இடத்துக்கு கொண்டு போகணும். ஓகேவா அதனால தான் அதை திருடுறதுக்கு தான் இவனுங்க வந்திருக்கானுங்கன்னு நினைக்கேன். ஓகேவா என்னம்மா சரி ஓகே நான் பார்த்தீங்கன்னா பாதி காரை கம்பிட்டோம். இன்னும் ஒன்று மட்டும் இருக்குது. என்னடா கரெக்டாக வர மாட்டேங்கி. போடு சூப்பர் ஆன மாதிரி சூப்பர் ஆளதாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒருத்தன் மட்டும் இருக்கான். இப்போ இவனே இன்னும் ஒருத்தன் மட்டும் இல்லை மேலே பார்த்தீங்கன்னா இன்னொரு 3 பேர் இருப்பானுங்க. அவனுங்களையும் இதே மாதிரி சட்டன்னு சுட்டு போட்டுடலாம். ஐயோ நான் ஒருத்தன் போலீஸ்காரர் விட்டுட்ருக்கேன். அவ்வளோதாங்க இது பார்த்தீங்கன்னா கிளியர் தான் நெக்ஸ்ட். ஓகே இன்னொன்று இருக்குது. ஓகே இது பார்க்கும் இதுக்கடுத்து எனக்கு தெரிஞ்சிருக்கோ இது எத்தனை இது இருக்குன்னு ரோட் பிளாக்கு. அப்படி நேராக போய் அப்படியே ஒரு லெஃப்ட் எடுக்கணும். வந்தாச்சு கேஸ். ஓகே இதுக்கடுத்து இல்லை கேஸ் இதான் 3 தான் கேஸ். 3 ரோட் பிளாக் தான் கேஸ். ஐயா கரெக்டு தான் 3 ரோட் பிளாக். ஐயோவா கரெக்டாக நான் பண்ணிட்டேன். இதுக்கு இந்த லான்ச்சரையும் சரன்னு முடிச்சிடலாம். ஏ அவ்வளோதான் முடிஞ்சு. அதுக்கு அடுத்து ஐயோ அந்த இவன் எனிமி தான் கேஸ் காலியாக இருக்கும். கார் இன்னும் சாவலை அதை டேமேஜ். ஓகே அவ்வளோதான் கேஸ் காலி. இதுக்கு இவனுங்களும் மேலே இருப்பானுங்க. இங்கே 4 பேர் இருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். தெரில முங்கே 3 பேர் தான் கேஸ். பார்க்கணும் நம்ம எத்தனை பேர் இருக்கானுங்கன்ட்டு. ஒருத்தன் தான் ஐபிஎல் ஒருத்தனுக்கு 3 பேர் இருக்கானுங்க. அவ்வளோதான் 3 பேரும் காலி. ஓகேவா நான் நினச்சி ஐயோ 4 ரோட்டில் இருக்காடா ஏன்டா. 3 தான் நினைச்சேன். சரி ஓகே பரவாயில்ல. வேனு பக்கத்தில் வந்துட்டு கைஸ். வேனு பக்கத்தில் வந்துட்டு இது பார்த்தீங்கன்னா நான் 2வது வாட்டில் வர்றேன். ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா நான் இந்த லான்ச்சரை பார்த்தீங்கன்னா சுட தெரியாமல் சுட்டு அந்த வேனும் பக்கத்துலேயே வந்துட்டு அந்த வேனு பக்கத்தில் வந்ததுனால அந்த வேனையும் சுட்டு டேமேஜ் ஆகிட்டு அந்த வேனும். ஓகே அதனால் மிஷின் ஃபெயில் ஆகிட்டு அது ஐயோ திரும்ப முடியாத வருது. ஐயோ முடிஞ்சு கைஸ் அவ்வளோதான். இதுக்கு எடுத்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கடுத்து இந்த வேனை மட்டும் அப்படியே மெதுவாக ஃபாலோ பண்ணிட்டு போகணும். அதுக்கடுத்து இதுலேருந்து ஒரு லெஃப்ட் எடுப்பான். லெஃப்ட் இல்லையா நேராக போகணும். நேராக அப்படி தான் இங்கிலீஷ் லெஃப்ட் எடுப்போம். ஐயோ போயிட்டான். இந்த கார் பார்த்தீங்கன்னா பின்னாடி எப்படி தீ புகஞ்சிட்டு வந்தது. அப்புறம் ஒன்றும் வெடிக்கலை. பயந்தேன் நானே. ஒரு நிமிஷத்தில் பயத்தை கட்டிட்டானுங்க. இதுக்குள்ளே தான் யூஸ் பண்ணோம். இதுக்குள்ளே அப்படியே போயிட்டு நான் மிஷின் ஃபாஸ்ட்டுன்னு வரணும். ஓகே இவன் பார்த்தீங்கன்னா என்னம்மா பேசிகிட்டு இருக்கானுங்க. என்ன பேசுகிறாங்கன்னு தெரியல. ஓகேவா என்னமாச்சும் பேசுவாங்க. இதுக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா மிஷின் ஃபஸ்ட்டு பரவாயில்ல கைஸ் 9000 கொடுத்துருக்கான். ஓ மை காட் வேறு மாறுறா நீ வேறு மாதிரி. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த மிஷினை முடித்ததுக்கும் அதே மாதிரி 3 போலீஸ் ஸ்டாரும் வச்சிட்டானுங்க. ஓகேவா என்ன பண்ண கொடுங்க. ஐயோ என்னடா பூந்து வரான் யார் ப்ரோ இவன். ஓகே இந்த இடத்துக்கு நம்ம எதுக்கு வந்துருக்கோன்னா அந்த இது கேஸ் அது பேர் என்னது ஜிம்முக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஜிம்மு மட்டும் லைட்டாக நான் போட்டுக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி வந்துட்டு கராத்தே கற்றுக்கணும். அதுக்கு முன்னாடி நான் இதை பண்ணணும். இது பண்ணதுக்கப்புறம் அவன் கராத்தேயில் அவனே நம்மளை கற்றுக் கொடுத்ததுக்கப்புறம் அவனுக்கு நம்ம அவன்கிட்ட போய் கற்றுனதுக்கப்புறம் அவன் பொருள் எடுத்து அவனே பண்ணணும். அதே மாதிரி அவன் கற்றுக் கொடுத்த வித்தையை அவனுக்கே ரிப்பீட் பண்ணணும். அதனால் நான் ஜிம்முக்கு போய் நான் கொஞ்சம் பாடி மசில்ஸ் ஏற்றிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கேஷ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மசில்ஸ் எப்படியோ கொஞ்சம் ஏற்றிருக்கோம். அதுக்குள்ளே டுமாரோன்னு வந்துட்டு ஓகேவா. இப்போ பார்த்தீங்கன்னா இவன்கிட்ட கராத்தே முதல்ல இவனை அடிச்சதுக்கப்புறம் தான் இவனே கராத்தையே சொல்லிக் கொடுப்பான். அதனால் இவனை முதல்ல நம்ம அடிச்சுக்கிடலாம். இப்போதைக்கு நம்மளுக்கு பாக்ஸிங் தான் தெரியும். ஏன்னா நம்ம லாஸ்ட் அந்த இதில் இருக்கும்போது பாக்ஸிங் அவன் சொல்லி கொடுத்தான். அதோட அப்படியே விட்டோம். ஓகே எடுத்து என்னடா ரன்னிங் அட்டாக்கா இது எனக்கு வேணாம். காம்போ அட்டாக்கு வேணும் எனக்கு. இதெல்லாம் தேவையே இல்லை எனக்கு. காம்போ அட்டாக் வேற மாதிரி இருக்கு. எப்போ என்னடா இவன்
கிரவுண்டடா கட்டா காண்டோட ப்ரோ ஆப்பனன் பை ப்ரெஷிங் ஓகே. ஓ இதா ஆகே கீழே அவன் படுத்து காம்போட்டை கொண்டு பாருங்க. கீழே படுத்ததுக்கப்புறம் நம்ம எப்போ என்ன பண்ணுவோம் இப்படி இப்படின்னு குத்துவோம் பார்த்தீங்கன்னா பாக்ஸிங்லாம். ஆனால் இப்போ அப்படி இல்லை, நம்ம எத்துவோம் ஓகேவா. கேஸ் இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் ஒரு வாட்டி நான் அவனை பண்ணிக்கிறேன் ஓகே. ஏன்னா நல்லா இருக்கு இந்த மாதிரி. ஓகே அவ்வளோதான். அவன் பொருளை எடுத்து அவனே போடணும் ஓகேவா. அந்த மாதிரி அவன் கொடுத்த வித்தையை அவனுக்கே ரிப்பீட் பண்ணியாச்சு. செத்துட்டியாடா, சேர்த்துட்டான், அவ்வளோதான். இதுக்கு அடுத்து நம்ம பார்த்திங்கன்னா மிஷினுக்கு போகலாம். அதனால் நான் ஒரு இடத்துக்கு எங்கிட்டாச்சும் மிஷினுக்கு போய் நான் இங்கே என்ன பண்ணுறீங்க, இங்கேயும் கரெக்டு தானே. சரி ஓகே, நான் அங்கே போய் மிஷின் ஏதாச்சும் எடுத்துகிட்டு அங்கே போய் கேண்டின் பண்ணுறேன். ஓகே கேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம மிஷினுக்கு வந்துடலாம். என்ன மிஷினு முதல்ல பார்ப்போம் ஓகேவா. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே போயிடலாம். என்ன மிஷின்றா ஸ்டைல் ட்ரையல் ஓகே. ஹே சிஜே வாஷா ஓகே. ஓகே நம்மளை பார்த்தீங்கன்னா யாரோ பார்க்கறது ஒரு ஆஃபீஸர் வந்திருக்காங்க அடிங்க. இந்த மொட்டை மண்டைன்னு இந்த வெள்ளையனுமா இவனுங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரில. பார்க்கும் உள்ளே போய் தான் தெரியும். இவனுங்க நம்ம எப்படி தான் இவனுங்க தேடி கண்டுபிடிச்சி வாரானுங்களும் நான் புரியவே மாட்டேங்கி. ஓகே நம்மளை பார்த்தீங்கன்னா ஏதோ வேலை செய்ய விட்டானுங்க. இவன் இது என்ன வேலைன்னு தெரியல. இவோ இது கைஸ், அதாவது இது வந்து ஒரு ஸ்னைப்பர். பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்னைப்பர் இருக்கும். அந்த ஸ்னைப்பரை எடுத்துகிட்டு போய் ஒரு ரிப்போர்ட்டரை நம்ம போட்டு தரணும் ஓகேவா. அதுக்கு முன்னாடி நம்ம இது ஸ்னைப்பரை நான் வரல. ஓகே இந்த ஸ்னைப்பரை முதல்ல இப்படி எடுத்துக்கிடலாம். எடுத்துக்கிட்டாச்சு. எதுக்கு போகிற ரிப்போர்ட்டரை நம்ம போடணும் அப்படின்னா, பிகாஸ் ரிப்போர்ட்டர் வந்து இந்த ஆஃபீஸ்காரனுங்களுக்கு எதையாச்சும் வச்சு ஏதாச்சும் கேஸை வச்சு மிரட்டி இருப்பானுங்க அந்த ரிப்போர்ட்டரு. அதனால் கொல்ல சொல்லியிருப்பான் போல் ஓகேவா. எனக்கடமா அதான் தோணுது ஓகேவா. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை தான் எடுக்கணும். இந்த வண்டின்னு இல்லை, கார் எடுத்துகிட்டும் போகலாம் என்ன வண்டியில். பட் பைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு எப்போவுமே பைக்கு இந்த கேமில் பைக்கு தான் பிடிக்கும். ரீல்லையும் பைக்கு தான் பிடிக்கும், ரியல்லையும் பைக்கு தான் பிடிக்கும் ஓகேவா. பார்க்கும் ஓகேவா. இதை பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயினை பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு இங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்ம லாஸ் ஆண்டர்ஸ் போனோம் ஓகேவா. என்னடா சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம இங்கேருந்து பார்த்திங்கன்னா லாஸ் ஆண்டர்ஸ்க்கு இங்கே எப்படி போனோம்னா பைக்கிலே தான் ஓகேவா. இங்கே அதனால் நம்ம முதல்ல பார்த்திங்கன்னா நான் அங்கே போயிடுறேன் ஓகேவா. அங்கே போய் நான் கேண்டின் பண்ணுறேன் ஓகே கேஸ். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பக்கத்தில் வந்தாச்சு. லாஸ் ஆண்டர்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் இருக்குது ஓகேவா. நம்ம வந்துட்டோம் ஓகேவா. ட்ரெயினை பார்த்திங்கன்னா இன்னுமே பின்னாடியே தான் வருது. நான் அதுக்கு முன்னாடி வந்துட்டேன் ஓகேவா. என்ன தான் பின்னாடியே இருந்தாலும் ஸ்பீடாக வந்துடும். ஆனால் அந்த ரிப்போர்ட்டர் வர்றதுக்கு தான் ரொம்ப இதாகும் ஓகேவா. அந்த மிஷின் பேரே ஒரு நத்த மிஷின் தான் சொல்லுவானுங்க ஓகேவா. இங்கிலீஷில் நத்த பேராக தான் ஓகேவா. அது வந்ததில்லை எனக்கு தெரில, நான் மறந்துட்டேன். எனக்கு நான் பார்த்துட்டு தான் தெரிஞ்சிருக்கோம் ஓகேவா. அதே பேர் இங்கிலீஷில் நத்தைக்கா தான் ஐயா. ஏன்னா அந்த ரிப்போர்ட்டர் பார்த்திங்கன்னா நத்த மாதிரி நடந்து வர்றதுனால நத்தனே பேர் வச்சிட்டானுங்க என்ன வைக்கிறான்னு தெரியாமல் ஓகே. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கீழே இந்த மாதிரி போடுவாங்க ரிப்போர்ட்டர் பார்த்திங்கன்னா இறங்கிட்டாங்க அப்படின்ட்டு. அப்புறம் அந்த ஸ்போக்கோமீட்டர்னு இருக்குது பார்த்திங்களா, அது எதுக்கு அப்புறம் இருக்குது அப்படின்னா, அது வந்து நம்ம ரிப்போர்ட்டரை பார்த்திங்கன்னா மெதுவாக ஃபாலோ பண்ணணும் ஓகேவா. அவன் கிட்டத்தில் போய் அவனை போடணுன்னா அவன் கண்டுபிடிச்சி மிஷின் பார்த்திங்கன்னா ஃபெயில்ட் ஆயிரும் ஓகேவா. அதனால தான் ஓகேவா. இப்போ பார்த்திங்கன்னா ரிப்போர்ட்டர் பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டான். வந்ததுக்கப்புறம் என்னடா அப்படின்னா, வந்ததுக்கப்புறம் இங்கே நின்று கேப் இருக்கும். இப்போ கேப்பு புரியுதா, ரேப்பிடோ அந்த மாதிரிக்கா டாக்ஸிக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான் இது அப்போலேயே நம்மளுக்கு இது வந்துட்டு கீழே டாக்ஸிக்கு வெயிட் பண்ணுறான் அப்படின்ட்டு அவன் டாக்ஸியில் ஏறினதுக்கப்புறம் நம்ம மெதுவாக ஃபாலோ பண்ணி போகணும் ஓகேவா. பார்க்குவோம் முதல்ல எங்களா இருக்கே என்னடா இவ்வளோ நேரமாட ஒரு இதை பிடி டாக்ஸியை பிடிக்க வைக்குவேன். டாக்ஸியை பிடிச்சி நம்ம எங்கே போனோம்னா ஒரு பீச் இருக்குங்க கேஸுக்கு. அந்த பீச்சுக்கு தான் இப்போ நம்ம அவங்க வர போகணும் ஓகேவா. முதல் இது எவ்வளோ நேரம் ஆக்கிட்டே வந்துட்டியாடா. ஓகே ரிப்போர்ட்டர் சைடு ஏ வந்துட்டியா அப்படி வந்துட்டான்னு நினைக்கேன். டாக்ஸியில் ஏறிட்டியாடா. என்னடா எனக்கு உடனே புரிய மாட்டேங்கி. இப்போ ஏறிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அவனை ஃபாலோ பண்ணிட்டே போகணும். இப்போ நாங்கள் அங்கே பீச் இருக்குங்க கேஸ். அங்கே போனதுக்கப்புறம் நான் கண்டினியூ பண்ணுறேன் ஓகே கேஸ். என்னடா இவனுங்க நான் கரெக்டாக வரும்போது தான் அந்த மாதிரி ஆகுது ஓகே. நம்ம பார்த்திங்கன்னா அந்த பீச் எனக்குனே இதெல்லாம் வரும்டா ஓகே. நம்ம பார்த்திங்கன்னா பீச்சுக்கிட்டே வந்துட்டோம். இப்போ 20 தான் இருக்கா. சரி ஓகே பரவாயில்ல.
ஓகே நம்ம பார்த்தீங்கன்னா பீச் கிட்ட வந்துட்டோம். ஐயோ இந்த அப்படியே மெதுவாக ஃபாலோ பண்ணணும். ஐயவா மெதுவானா ரொம்ப மெதுவாக. ஐயோ இப்போ நம்ம இங்கே இடத்துல இறங்கிக்கலாம். ஓகே இறங்கினதுக்கப்புறம் நம்மள்ட்ட ஸ்னைப்பர் முதல்ல கொடுத்தானுங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்னைப்பர் 5 புல்லட் தான் இருக்கும். டே விட்டடா. நம்ம கரெக்டாக பண்ணணும். டடம் கூட அவ்வளோதான் சாப்பிட்டா சேர்த்துட்டான். இப்போ ஒரே ஒருத்தர் இருக்கான். கே 3 புல்லட் தான் இருக்கு. 3 புல்லட் மெதுவாக. அவன் அப்படியே ஓடி வராங்க. அப்படியே முடிச்சிடலாம். அப்படியே டார்கெட் வச்சு ஒரே ஒரு புல்லட்டு முடிச்சிடே வேற மாதிரி முடிச்சிட்டோம். ஓகேவா எப்படியோ முடிச்சிட்டோம். ஓகே அப்புறம் ஏதாச்சும் உடையில மெசேஜ் வருது மாதிரி நாய்ஸ் வந்தால் என்ன மன்னிச்சுக்கோங்க. ஓகேவா கேமில் ஆடுறது அப்போ வந்து இந்த மாதிரி மெசேஜ்லாம் வந்தது. இவன் அதை இது ரிமூவ் பண்ண முடியல அந்த இதை. ஓகேப்பா இந்த ஒரு வாட்டி தான் அப்புறம் அடுத்த வாட்டி நான் அதை சரி பண்ணியிருந்தேன். ஓகேவா இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகேவா இது பார்த்திங்கன்னா நம்ம இங்கேருந்து பார்த்திங்கன்னா திரும்பிடியே நம்ம அங்கே போகணும். ஓகேவா நம்ம அந்த சிட்டிக்கு போகணும். ஓகேவா அதில் எப்படி போகணும்னா அதை நான் அடுத்த ஏரியாவில் சொல்கிறேன். ஓகேவா அது நல்லா இருக்குங்க அந்த மாதிரி போகிறது. ஓகேவா சரி இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எடுத்து சொல்லிட்டு அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். டாடா see you bye. இந்த ஏர்போர்ட்டுக்கு போய் தான் நம்ம போக போகிறோம். சரி ஓகே பை பாய் போய்